ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, 2 நிமிடம் உனக்காக தருகின்றேன். அதற்குள் நீ இதை கேட்டுவிட்டால் அடுத்த 2 நிமிடத்தில் உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் எப்பொழுதும் இருக்கும். அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் என் பிள்ளை நீயோ கஷ்டமப்பா, பிரச்சனையப்பா, என்ன வாழ்க்கையப்பா என்று வெறுத்து போயும் சலித்து போயும் ஒவ்வொரு தினத்தையும் கடந்து கொண்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே. உன்னுடைய சலிப்புகள், வேதனைகள், பிரச்சனைகள் அனைத்தும் குறைய போகின்றது. உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். எதை நினைத்தும் பதற்றப்படாதே, பயம் கொள்ளாதே, புலம்பி தள்ளாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றேன். விரைவில் நீ உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் சத்திய வாக்குறுதி. தனியாக நடப்பதாக நினைக்கின்றாயா? நான் உன்னுடன் தான் நடந்து வருகின்றேன். எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என்னுடைய கடமையாக கொண்டுள்ளேன். நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன். பொன்னான வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாக போகின்றது. நல்ல நாளுக்காக காத்து கொண்டிரு தங்கமே. அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்துடன் உன்னிடம் வரும். நான் உன்னை பரிபூர்வமாக ஆசிர்வாதம் செய்கின்றேன். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்க்கையில் இதே ஆனந்த உணர்வுடன் எப்பொழுதுமே இருப்பாய். சில நேரங்களில் சந்தோஷமாகவும் சில நேரங்களில் கண்ணீர் விட்டு அழும்படியான கஷ்டங்களும் வருகிறது என்று தவித்த நீ இனி மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். நீ என்னிடத்தில் எனக்கு கஷ்டமே வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம் என்று கூட கேட்பதில்லை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையை எனக்கு தாருங்கள் அப்பா என்று தான் கேட்கின்றாய். அனைத்தையும் உனக்கு நான் தருகின்றேன் தங்கமே. மிக பெரிய வலிமையை நான் உனக்காக தருகின்றேன். கவலையை விட்டுவிடு. உன்னை நான் உச்சம் அழைத்து செல்கின்றேன். உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் உன் வருங்கால வாழ்வை உருவாக்குகின்றன. நீ எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கின்றாயோ அல்லது அதிகமாக கவனம் செலுத்துகின்றாயோ அவை உனது வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகையால் நீ நல்லதையே சிந்தனை செய். எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிரு. நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும். மிக பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும். மிக பெரிய சந்தோஷ செய்தி உனக்காக காத்துள்ளது. அந்த செய்தி உன்னை தேடி வரும்படி செய்வேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.